பவர்ஃபுல்லான ஆம்பளைங்களே லெவல் 9 பவர் வச்சிருக்கிற என் முன்னாடி பேச பயப்படுவாங்க. எந்த பவரும் இல்லாத வெத்து வைட்டு நீ எனக்கே ப்ரப்போஸ் பண்றியாடா நாயே என்று அப்பாவியான நிலவனை பூட்ஸ் காலால் எட்டி உதைத்து கீழே தள்ளினாள் அந்த காலேஜின் பேரழகி வினிதா. தன் கேங் நபர்களுடன் சேர்ந்து நிலவனை அடி வெளுத்துக் கொண்டிருந்தாள். அடிக்கிறீங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க சீங்க, நான் எதுவுமே பண்ணல ப்ளீஸ். டே யூஸ்லெஸ், உன்னெல்லாம் சூப்பர் ஹியூமன்ஸ்க்கு சரிசமமா இத்தனை வருஷம் காலேஜ்ல படிக்க விட்டதே பெருசு. இன்னைக்கு உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் என்று கோவத்துடன் வினிதா தனது கையை மடக்க அவளுடைய கைகளிலிருந்து நெருப்பு எரிய ஆரம்பித்தது. அதை பார்த்து நிலவனுக்கு பயத்தில் வேர்த்து கொட்டியது. ஒரு காலத்தில் குரோனோஸ் என்கிற அசுர சக்தி கொண்ட வேற்றுகிரக வாசிகள் மனிதர்களை அழிக்க பூமிக்கு படையெடுத்து வந்தார்கள். இதனால் பல மனிதர்களின் தலைகள் உருண்டது. அப்போது மனித இனத்தை காக்க அயராமல் போராடிய வீரர்களான நிலவனின் அப்பாவும் அம்மாவும் கொடூர குரோனோஸ்களிடம் சிக்கி தலைவெட்டும் பீடத்தில் வைத்து சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தனர். கூட்டத்தின் நடுவே கொலை நடுங்கும் பயத்துடன் கண்ணீர் தேம்ப தேம்ப இதை பார்த்து கொண்டிருந்தான் 10 வயது நிலவன். அவனின் அம்மாவும் அப்பாவும் சாவின் விளிம்பில் இருந்தாலும் நிலவனை பார்த்து புன்னகைத்தனர். மெல்லிய குரலில் காற்றில் கேட்பது போல ஒரு ரகசியத்தை சொன்னார் நிலவனின் அப்பா. அதிசயமாக அது நிலவனின் காதில் கேட்க அதிர்ந்து போனான் நிலவன். நிலவா, இவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கான ஒரே வழி நாங்க கொடுத்த அந்த புத்தகம் தான். அதை எப்படியாவது படிச்சிரு, ஆனா அதை சாதாரணமா திறக்க முடியாது. அதை திறக்கிறதுக்கு நீ... நிலவனின் அப்பா பேசி முடிப்பதற்குள் அவருடைய தலை துண்டாகி விழுந்தது. அடுத்த நொடியே அவனுடைய அம்மாவுக்கும் அதே நடந்தது. நிலவனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்து கை கால்கள் உதறியபடி ஆ என்று அலறி துடித்தான். பின் நாட்களில் குரோனோஸ்களுக்கும் மனிதர்களுக்கும் நடந்த போரில் மனிதர்களுக்கு உதவுவதற்கு அதீத சக்தி படைத்த சூப்பர் மனிதர்கள் உதவிக்கு வந்தனர். குரோனோஸ்களை எதிர்க்க சாதாரண மனிதர்களுக்கு சக்திகளை வழங்கினர். ஒரு கட்டத்தில் போர் நிறுத்தம் ஏற்பட்டு ஏலியன்களும் மனிதர்களும் சமாதானத்துக்குள் வந்தனர். ஆனால் துரதிருஷ்டவசமாக சூப்பர் மனிதர்களின் சக்தி ஒரு சில அதிகாரம் படைத்த மனிதர்களின் கைகளுக்கு சென்றது. இதனால் சாதாரண மனிதர்களை சூப்பர் ஹியூமன்ஸ் அடிமைகளாக நடத்த ஆரம்பித்தனர். அப்படி ஒரு சூப்பர் ஹியூமன் அதிகாரியின் மகளும் கல்லூரியின் தி மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்டூடெண்ட் ஷாமின் காதலியும் தான் இந்த வினிதா. வினிதாவிற்கு லவ் லெட்டர் எழுதி மாட்டிக்கொண்ட பிரமோத் என்ற சீனியர் அந்த பழியை தூக்கி அனைவரும் நம்பும்படி நிலவன் மீது போட்டான். உன் சாவுக்கு என் பாய் ஃப்ரெண்ட் ஷாம் கெடு குறிச்சிட்டான். தப்பிச்சு போயிடலான்னு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காத. இன்னையோட உனக்கு இந்த காலேஜ்லயே பாட கட்ட வேண்டியதுதான். ரெடியாரு என்ற வினிதா தன் கேங் நண்பர்களுடன் ஷாமை கூட்டிக் கொண்டு வர அங்கிருந்து சென்றாள். அடிபட்டு கிடந்த நிலவன் மனவேதனையில் மனதுக்குள் புலம்பி அழ ஆரம்பித்தான். ஒரு காலத்துல இங்க பணம் இருக்கிறவன் இல்லாதவனை அடிமையாக்கினா, ஆனா இப்போ சூப்பர் பவரை வச்சுட்டு இந்த சூப்பர் ஹியூமன்ஸ் எங்களை அடிமைப்படுத்துறானுங்க. இந்த அநியாயத்தை தட்டி கேட்க ஒரு நாதி இல்லை. வலியின் ஆற்றாமையில் தன்னுடைய அறையில் ஒரு மூலையில் அழுது கொண்டிருந்தான் நிலவன். தன் அம்மா அப்பாவின் ஞாபகம் வந்தவனாய் தனிமையில் வாடினான். திடீரென தன்னுடைய அப்பா தனக்கு சொன்ன புத்தகத்தை பற்றி அவனுக்கு ஞாபகம் வந்தது. தன் அறையின் அலமாரியின் மேலே இருந்த பழைய பெட்டியை கீழே இழுத்து தள்ளிவிட்டான். பெரும் தூசியோடு அது கீழே விழ அதன் உள்ளே மனித தோளில் செய்தது போல ஒரு சிகப்பு புத்தகம் இருந்தது. 10 வருடங்களாக அந்த புத்தகத்தை திறப்பதற்கு அவன் எவ்வளவோ முயற்சி செய்தும் பலனில்லை. ஆனால் இன்னைக்கு மட்டும் நான் இந்த புக்கை ஓபன் பண்ணனா ஷாமு வினிதாவும் அவங்க கேங்கோட வந்து என்ன கொன்னே போட்டுருவாங்க என்ற ஒரு முடிவோடு முதலில் சுத்தியலை வைத்து அந்த புத்தகத்தை உடைத்து பார்த்தான். நெருப்பால் கொளுத்தி பார்த்தான். பின்பு கத்தியால் கிழித்தும் பார்த்தான். எதற்கும் அந்த புத்தகம் அசரவில்லை. நேரம் மாலையிலிருந்து இரவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இன்னும் சில நிமிடங்களில் வினிதாவும் ஷாமும் நிலவனை வெட்டி கூறுபட வரப்போகிறார்கள். அந்த பயத்தில் இந்த புத்தகத்தை திறந்துவிட வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தான் நிலவன். கடவுளே, இந்த புக் கடைசி வரைக்கும் திறக்கவே திறக்காதா? தூரத்தில் ஷாமும் வினிதாவும் வரும் சத்தம் கேட்க ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். தன் அறையை நோக்கி ஆக்ரோஷமாக சீனியர் ஷாமும் வினிதாவும் கொலைவரியில் கும்பலாக வருவதை பார்த்து நிலவனின் மனது சுக்குநூறாக உடைந்து போனது. சாரிப்பா, நான் ஒரு ஃபெயிலியர், நான் தோத்துட்டேன். அந்த சீனியர்ஸ் கிட்ட தினமும் டார்ச்சர் ஆகி சாகிறதுக்கு பதிலா ஒரே அடியா நானே போய் சேர்ந்துடுறேன் என்று கண்ணீரை துடைத்தவன் ஒரு ஸ்டூலை போட்டு மேலே கயிற்றை கட்டி தற்கொலைக்கு முயற்சித்தான். அப்போது எதிர்பாராத விதமாக கால் தடுமாறி கீழே விழுந்தான். அப்போது ஸ்டூலில் மாட்டியிருந்த துருப்பிடித்த ஆணி கிழித்துவிட அதில் தெரித்த ரத்தம் அந்த புத்தகத்தின் மீது பட நீல நிறத்தில் ஒளி துளிர ஆரம்பித்தது. அதே சமயம் ஷாம் கோவத்தில் கதவை உடைக்கும் அளவுக்கு தட்ட, டேய் பயந்தாங்கொலி, மரியாதையா நீயே வெளியே வந்துடு, இல்ல கதவை உடைச்சிட்டு நாங்க வந்தா உன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். அப்போது திடீரென அந்த புத்தகம் தானாக திறந்து அந்தரத்தில் மிதக்க ஆரம்பிக்க அந்த வெளிச்சம் நிலவனுடைய முகத்தில் அடித்தது. மூச்சு திணறியபடியே அந்த புத்தகத்தை நிலவன் பார்க்க அது காற்றில் மிதந்து அவனிடம் வந்து ஒரு சின்ன புயலை போல உருவாகியது. அவன் உடல் அப்படியே காற்றில் மிதக்க ஆரம்பிக்க அவன் அந்தரத்தில் சுழல ஆரம்பித்தான். அவன் கண்கள் இளம் சிவப்பாக மாறியது. நிலவனுக்கு என்ன நடக்கிறது என புரியாமல் குழம்பி நின்றான். அட, இங்க என்ன நடக்குது? அந்த புக் எங்க போச்சு? ஒருவேளை அது கீ2 பவர் புக்கா இருக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவனுக்கு முன்னால் ஒரு ஸ்கிரீன் தெரிந்தது.
அதில் நிலவனின் விவரங்கள் அடங்கியிருந்தது. அப்போது அவனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது. அதில் அவனை பற்றிய விவரங்கள் இருந்தது. அதோடு நிலவனின் பற்களில் ஏதோ உறுத்துவது போல இருக்க அவன் எதிரே இருந்த கண்ணாடியில் பார்க்க நிலவனுக்கு தூக்கி வாரி போட்டது. என் முன்பல ரெண்டும் ஷார்ப் ஆகுது, கண்டு சவக்குது. ஐயோ, அப்படின்னா ரத்தத்தை நான் ரத்த காட்டேரியா? எல்லாம் போச்சு. இது மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா என்ன துடி துடிக்க கொன்னுடுவாங்க. நிலவன் இவ்வளவு தூரம் பயப்படுவதற்கு காரணம், இந்த உலகத்தில் வாம்பயர்கள் எனும் ரத்த காட்டேரிகள் சூப்பர் ஹியூமன்ஸால் வெறுக்கப்பட்டவர்கள், அரக்கர்கள், அழிக்கப்பட வேண்டியவர்கள் என கருதப்பட்டனர். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் நிலவனிடமிருந்து எந்த பதிலும் இல்லாததால் கடுப்பான ஷாமும் வினிதாவும், இந்த நாய்க்கு எப்படி சொன்னா புரியாது. ஷாம், இவன் அந்த ரூம்லயே வச்சு எரிச்சிடலாம் என்று சொல்லி நிலவனின் அறையின் கதவுக்கு தீ வைத்தார்கள். அடுத்த நொடியே அந்த கதவு சுக்குநூறாக உடைந்து சிதறியது. உள்ளே வந்த ஷாம், வினிதா மற்றும் அவர்களின் கேங் மெம்பர்கள் அந்த புகை சூழ்ந்த இருட்டில் நிலவனை தேடினர். ஆனால் அங்கு நிலவன் இல்லை. சுற்றி முற்றிலும் பார்த்த அந்த கேங் வெளியே ஜன்னல் ஒன்று திறந்திருந்ததை பார்த்து அதிர்ச்சியாகினர். இந்த லூசர் நிலவனுக்கு தான் எந்த பவர் இல்லையே, அப்புறம் எப்படி 10th ஃப்ளோர்ல இருக்கிற இந்த ரூம்ல இருந்து தப்பிச்சிட முடியும்? சம்திங் ஃபிஷி என்று தனது சந்தேக பார்வையுடன் மற்ற அனைவரிடமும், ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நமக்கான வேட்டை அந்த நிலவன் தான். இன்னும் 1 மணி நேரத்தில் அவனை கண்டுபிடிச்சு டார்ச்சர் பண்ணி கேம்பஸ்ல எல்லாரும் முன்னாடியும் கொல்றோம் என்று ஷாமின் ஆட்கள் ஒருபுறம் நிலவனை தேடிக்கொண்டிருக்க, காலேஜின் பாழடைந்த பில்டிங்கில் நிலவன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். இப்ப அவங்க கிட்ட மாட்டிக்காம தப்பிச்சிட்டோன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல இந்த ரத்தத்தை உறிஞ்சிற காட்டேரியோட பவர் கிடைச்சதை நினைச்சு வருத்தப்படுறதான் ஒண்ணும் விலகல. இதுல ஷாம் கிட்ட மட்டும் மாட்டணும், அவ்வளவுதான். அவனோட பவரே மற்றவங்களோட பவரை நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிறது தான். என்ன நடந்தாலும் நம்ம பவர் பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது என்று பேசிக் கொண்டிருந்த நிலவனுக்கு கொடூரமாக பசிக்க ஆரம்பித்தது. உடனே மிலிட்டரி கேண்டீனுக்கு மறைந்து சென்றான். பசிவரியில் சாப்பிட்டு அங்கு 20 பேருக்கான உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்க, அப்போது காலேஜின் அலாரம் அடித்து ஒரு அறிவிப்பு வெளியானது. ரெட் அலர்ட் ஸ்டூடண்ட்ஸ், அகாடமிக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுல ரொம்ப ஆபத்தான டெரர் பீஸ்ட்ங்கிற ஒரு ஏலியன் நடமாட்டம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால ஸ்டூடண்ட்ஸ் கேம்பஸ் விட்டு வெளியே போகாம அவங்க ரூமுக்குள்ளேயே இருக்கும்படி எச்சரிக்கப்படுறாங்க. இதை கேட்டு அனைவரும் அங்கிருந்து அவரவர் ரூம்களுக்கு செல்ல, நிலவனுக்கு இன்னும் பசி அதிகமானது. சிவப்பான ரத்த மாமிசம் சாப்பிட வேண்டும் என அடிவயிறு கபகபத்தது. என்ன திடீர்னு இப்படி எல்லாம் பசிக்குது? இதுக்கும் என் சக்திக்கும் ஏதாவது சம்மதம் இருக்குமா? நிலவன் பசிவரியில் யோசிக்க முடியாமல் தடுமாறினான். அங்கு கிடைத்த உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்க நிலவனை எட்டி உதைத்தான் ஷாம். ஏண்டா புறம்போக்கு, உன்னை காலேஜ் முழுக்க தேடிட்டு இருக்கோம், நீ எங்களை எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இங்க ஜாலியா சாப்பிட்டு இருக்கியா என்று ஷாம் கோபமாக பேசிவிட்டு கையை நீட்ட, ஐஸ் கண்ட்ரோல் பவர் மூலம் அவன் கையில் பனியில் உருவான ஷார்ப்பான கத்தி ஒன்று வந்தது. அதை எடுத்து நிலவனின் நெஞ்சில் குத்த பார்க்க, நிலவன் பயந்து கேண்டீனின் இன்னொரு எக்ஸிட் நோக்கி ஓடினான். ஆனால் வெளியே செல்ல அடி எடுத்து வைத்த மாத்திரத்திலேயே தூக்கி வீசப்பட்டான். அங்கு வில்லத்தனமாக சிரித்துக்கொண்டே வினிதா என்ட்ரி கொடுத்தாள். டே அடிமை, எங்க போனாலும் உன் சாவு எங்க கையில தான் சொன்னோம்ல, அப்புறம் 10th ஃப்ளோர்ல இருந்து எப்படி தப்பிச்சு போன? டேய் நிலவா, நீ எங்களுக்கு தெரியாம தப்பிச்சு போக முடியும்னா கண்டிப்பா ஏதோ மறைக்கிற. உண்மையை சொல்றியா இல்ல ஒவ்வொரு பல்லா புடுங்கட்டுமா? அவர்களுக்கு தன் மீது சந்தேகம் வந்ததை கண்டு நிலவன் பதட்டமாகினான். அவர்கள் நிலவனை சுற்றி வளைத்தனர், நிலவனை அடி வெளுத்தனர். மேலும் நிலவனின் கை கால்களை கட்டி போட முயல நிலவன் அவர்களிடமிருந்து விடுவித்துக் கொள்ள முயன்றான். ஆனாலும் தலையில் வினிதா வேகமாக அடிக்க ரத்தம் வந்து நிலவனுக்கு 1 நிமிடம் தலை சுற்றியது. அப்போது நிலவனின் முன் அவனுக்கு மட்டுமே தெரியும் ஸ்கிரீனில் வந்த மிஸ் ஜம்ப் பவரை மீண்டும் நிலவன் ஆக்டிவேட் செய்தான். அது நிலவனை அவர்களிடமிருந்து மறைய வைத்து சட்டென கேண்டீனுக்கு வெளியே நிறுத்தியது. அதை பார்த்ததும் ஷாம், வினிதா உட்பட அனைவரும் அதிர்ச்சியானார்கள். நான் நினைச்சது சரியா போச்சு. இந்த அடிமைக்கு எப்படியோ பவர் கிடைச்சிருக்கு. இதை எடுத்து எனக்கு சொந்தமாக்கிக்கணும். அப்புறம் அவனை கொன்றலாம். என்ன நடந்தாலும் அவனை மிஸ் பண்ணிடாதீங்க என்று சொல்லி நிலவனை துரத்த ஆரம்பித்தனர். அவர்கள் அடித்ததிலும் மீண்டும் மிஸ்ட் ஜம்ப் பவரை யூஸ் செய்ததிலும் நிலவன் இப்பொழுது மிகவும் பலவீனம் அடைந்திருந்தான். அவர்கள் துரத்தியதில் நிலவன் காலேஜுக்கு வெளியே தடை செய்யப்பட்ட காட்டு பகுதிக்குள் எதிர்பாரா விதமாக நுழைந்தான். அவனை துரத்தி சென்ற வினிதாவும் மற்றவர்களும் தடை செய்யப்பட்ட பகுதியை பார்த்தவுடன் பயத்தில் அங்கேயே நிற்க, ஷாம் மட்டும் நிலவனின் பவரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என உறுதியுடன் நிலவனை துரத்தி சென்றான். ஒரு இடத்தில் நிலவன் டயர்டாகி மூச்சு வாங்க ஒரு பாறையின் மீது அமர, அந்த பாறைகள் மெதுவாக நகர ஆரம்பித்தது. நிலவனுக்கு என்ன நடக்கிறது என ஒன்றும் புரியவில்லை. திடீரென அந்த பாறைகள் நெடுநடவென நின்று 30 அடி உயரத்தில் டெரர் பீஸ்டாக நின்றது. அதன் கண்கள் நீல நிறத்தில் மாற நிலவன் அதை பார்த்து தலைதெறிக்க ஓடினான். அப்பொழுது எதிரே நிலவன் வந்த வேகத்தில் கீழே விழ அவன் முகத்தில் குத்துவிட்டான் ஷாம். ஏண்டா பயத்துல எந்த பக்கம் போறதுன்னு கூட தெரியாம கரெக்டா எங்கிட்டே மாட்டிக்கிட்டியே. உனக்கு கிடைச்சிருக்கிற பவர் என்னன்னு தெரிஞ்சுக்காம உன்னை விட மாட்டேன்டா. ஷாம், நான் சொல்றது கேளு. இப்ப நம்ம சண்டை போடுறதுக்கான நேரம் இல்லை. நம்ம முதல்ல இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயே ஆகணும். ஆனால் ஷாம் எப்பொழுதும் போல் நிலவனின் பேச்சை கேட்க தயாராக இல்லை.
அவன் மறுபடியும் பனிக்கத்தியால் நிலவனை தாக்க ஆரம்பித்தான். வேற வழி இல்லாமல் நிலவனும் அவனுடன் சண்டையிட்டான். அப்போது நிலவனின் கண்கள் சிவந்தன. அதை பார்த்து ஷாம், நீ கண்டிப்பா ரத்த காட்டேரியோட சக்தியால தான் இப்படி பவர்ஃபுல்லா மாறி இருக்க. இந்த விஷயம் மட்டும் காலேஜுக்கு தெரிஞ்சா உன் தலைய வெட்டிடுவாங்கன்னு தெரியும்ல. நீ பண்ண காரியத்துக்கு இதை எல்லாருக்கும் சொல்லத்தான் போற. ஷாம் சொன்னதை கேட்டு நிலவன் அதிர்ச்சியில் உறைந்தான். அடுத்து ஷாம் யோசிப்பதற்குள் நிலவன் அவனின் தலையை பிடித்து மரத்தில் மோதி அவனை மயக்கமுறச் செய்தான். அப்போது நிலவனின் முன் தோன்றிய ஸ்கிரீனில் நிலவனின் பசி தீர ஷாமின் ரத்தத்தை குடிக்கவும் என்று வர நிலவனின் முகம் அருவருப்பாக மாறியது. ஷாமோட ரத்தத்தை நான் குடிக்கணுமா? வாய்ப்பே இல்லை என்று நிலவனின் முகம் சொன்னாலும் நிலவனுக்கு இருந்த பசியில் நிலவனின் பற்கள் கூராக மாறியது. அவன் கண்கள் சிவந்தன. ஷாமின் கழுத்தில் பற்களை பதிக்க போன நிலவனின் முன் அப்பொழுது அங்கு நிலவனை வெறியுடன் துரத்தி வந்து நின்றது அந்த டெரர் பீஸ்ட். ஒரு பக்கம் மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்டூடெண்ட் ஷாம், மறுபக்கம் அசுர சக்தி படைத்த டெரர் பீஸ்ட். இவர்களிடமிருந்து எப்படி தப்பிக்க போகிறான் நிலவன்? நிலவனின் ரத்த காட்டேரி சக்தி பற்றி ஷாம் மற்றும் காலேஜில் அனைவருக்கும் தெரிந்தால் நிலவனின் நிலைமை என்ன ஆகும்? ரத்த காட்டேரியை உலகம் வெறுப்பதற்கான மர்மம் என்ன? உலகமே பணம் கட்டி ஆவலா கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த